வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களை, அபிமானிகளை தொடர்ந்து பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். மேலும் இன்றைய பதிவில் 4ஆம் எண் ராகுவினுடைய ஆதிக்கத்தில் அவருடைய பிறவி எண் மற்றும் விதி எண், மாதம் கூட்டல் தேதி கூட்டல் வருடம் வரக்கூடிய விதி எண்ணுக்கு அதிர்ஷ்டமான பெயர்களுடைய பட்டியலை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4ஆம் எண்ணுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 சூரிய ஆதிக்கம் 1, 10, 19, 28. துரதிர்ஷ்டமான எண்கள் 8, 17, 26 துரதிர்ஷ்டமான எண்கள். மேலும் சாதகமானது 9 ஆதிக்கமும் மற்றும் சூரிய ஆதிக்கமும் 5 புதன் ஆதிக்கம். எதிர்பாராத மாறுதல்கள் 4ஆம் எண்ணுடைய ராகுனுடைய எண்கள் எண்ணுகிறபடி நடக்காது. எதிர்பாராத மாறுதல்கள் ஏற்படுத்தும். சாதகமான நாட்கள் அல்ல. 7ஆம் தேதி கேதுனுடைய எண்கள் சாதகமான நாட்கள் அல்ல. 1 4க்கு 1 வசிய எண். எனவே 1க்கு 4ம் 4க்கு 8ம் வசியமாகும். எனவே 4க்கு 8 வசியமாகும். எனவே 1க்கு 4ம் 4க்கு 8ம். கூட்டு எண்ணு தேதிக்கு பொருத்தமான பெயர் இடுவது நலம். முடிந்தவரை 1ஆம் தேதி பெயர் வைப்பது நலம். உதவி 1, 8. நன்மை 2, 4. மிகப்பெரிய உதவி 8ஆம் எண் கிடைக்கும். இது உதவி மட்டுமே. மேலும் இந்த பதிவில் நாம் 4ஆம் எண் விதி எண் 1க்கு 1 சூரியன் 9 செவ்வாயினுடைய பெயர் அதிர்ஷ்டமானது. விதி எண் பிறவி எண் 4, விதி எண் 2, பெயர் எண் 1 சூரியன், 5 புதன், 7 கேது. 3ஆம் விதி எண் உள்ளவர்களுக்கு சூரியனுடைய எண்களை பெயரெண்ணாக வைப்பது சால சிறந்தது, அதிர்ஷ்டமானது. விதி எண் பிறவி எண்ணும் விதி எண்ணும் 4க்கு அதுக்கும் 1ஆம் சூரியன் பெயர் எண்ணை வைக்க வேண்டும். மேலும் பிறவி எண் 4 விதி எண் 5ற்கு 5 புதனுடைய பெயர் எண்ணும் 9 செவ்வாயினுடைய பெயர் எண்ணும் வைக்கப்பட வேண்டும். மேலும் 4 விதி எண் 6க்கு 6 சுக்கிரனுடையதும் 9 செவ்வாயினுடைய பெயர் வைப்பது நலம். மேலும் 7 விதி எண் உள்ள நபர்களுக்கு சூரியனுடைய 1ஆம் எண்ணும் 7னுடைய கேதுனுடைய பெயர் எண் வைப்பது சால சிறந்தது. மேலும் பிறவி எண் 4 விதி எண் 8 இதற்கு பெயர் எண் 1 சூரியன், 5 புதன், 9 செவ்வாயினுடைய பெயர் வைப்பது நலம். மேலும் 4 பிறவி எண் 9 விதி எண்ணிற்கு பெயர் எண் அதிர்ஷ்டமானவை 1 சூரியன், 5 புதன், 6 சுக்கிரன், 9 செவ்வாய். எனவே இந்த பெயர் எண் வரிசை பட்டியலில் இன்றைய பதிவில் நாம் ராகுனுடைய எண்ணான 4ஆம் எண்ணினுடைய பெயர் எண் அதிர்ஷ்ட பெயர் எண்ணை இந்த பதிவில் நாம் கண்டோம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த தகவலை பெற்று அவரவர்களுக்கு அதிர்ஷ்டமான பெயர்கள் துரதிர்ஷ்டமான பெயர்கள் இருந்தால், அதாவது 8, 17, 26 என்ற எண்ணின் கீழ் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் அவருடைய பெயர்களை இந்த பட்டியலில் உள்ளவாறு மாற்றி அமைத்து அதிர்ஷ்டசாலியாக ஆகிக்கொள்ள நவக்கோள்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி உங்களுடைய அதிகமான ஆதரவிற்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரியப்படுத்தி கொண்டு எமது பதிவுகளை தொடர்ந்து உங்கள் முன் வைத்து கொண்டு உள்ளேன். எனவே யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும், யாம் பெற்ற சிரமங்கள் எதிர்காலங்களில் ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் ஜோதிட அபிமானிகளும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் சுயநலம் அற்று அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பதிவுகள் வெளியிடப்படுகின்றன. விளம்பரங்களுக்காக அல்ல. இந்த வகையில் சிறந்த எண் ஜோதிட வழிகாட்டியாகவும் பிரமிடுகளில் உள்ள சித்திர வடிவங்களாக உள்ள மூல நூல்களின்
தொடர்பாகவும் பின்பற்றியும் எமது எண்கணித பதிவுகள் உள்ளன என்பதை தெரியப்படுத்தி கொண்டு மூல நூலின் ஆதார நூலின் பின்பற்றி இங்கு வெளியிடப்பட்டு கொண்டு உள்ளன என்ற தகவலையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டு உள்ளேன். எனவே இந்தியாவிலிருந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக சீனா மற்றும் எகிப்துக்கு சென்ற எகிப்துகளில் இன்றும் சித்திர வடிவங்களாக உள்ள பல மேற்கோள்களை எனது பதிவுகளில் குறிப்பிட்டு உள்ளேன். எந்தெந்த பெயர்கள் உள்ளவர்கள் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற பட்டியலும் தொடர்ந்து சில இடைவெளி காலங்களில் வெளியிட்டு கொண்டு உள்ளேன். தயவுசெய்து சனியினுடைய ஆதிக்கத்தில் உள்ள அனைத்து நேயர்களும் 8, 17, 26, 35, 44, 53, 62, 71 பெயர்கள் உள்ளவர்கள் தங்களுடைய பெயர்களை மாற்றி அமைத்து அதிர்ஷ்டசாலியாக விளங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தொடர்ந்து ஆதரவளித்தும் வரும் உலகெங்கிலும் உள்ள எண்ஜோதிட ஆர்வலர்களும் எண்ஜோதிட அபிமானிகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு யாம் பெற்ற இந்த ஒரு அரிய கலை அனைவருக்கும் பயன்படும் நோக்கத்தில் வெளியிட்டு கொண்டு உள்ளேன். பயன்பெறுமாறும் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேடல்களில் ஆய்வில் 113வது பகுதி அல்ல 120க்கு மேன்று ஒரு பதிவுகளிலும் பல வீடியோக்களிலும் நான் பதிவுகளை வெளியிட்டு கொண்டுள்ளேன். தொடரும் வளரும். வணக்கம். நன்றி.